இல்ல அவுட்புட்ல. இந்த 90ஸ்லாம் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். ஸ்டார் ப்ளஸ்ல போடுவாங்க இந்த ஹிந்தி சீரியல்லாம், அந்த ஃபேண்டசி படம்லாம். அதில் கிராஃபிக்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இதோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று இந்த சூர்யா ஃபேன்ஸ்லாம் வந்து விஜய் வந்து இல்ல ப்ரோ, கிராபிக்ஸ் வந்து இல்ல ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி கிராபிக்ஸ் வந்து நிறைய சீன்ல வந்து பாத்தீங்கன்னா பல்ல காட்டிச்சு. ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கு. அது பட்ஜெட் கன்ஸ்டன்ட், நம்ம ரீஜியனல் சினிமாலாம் அவ்வளவுதான் பண்ண முடியும், ஓகே. ஆனா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில சீன்ல நல்லா பண்ணிருக்கானுங்க. மேபி ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ண சீன்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணதுனால கொஞ்சம் நல்லா பண்ணிருப்பானுங்க போல, முக்கியமான சீன் அந்த மாதிரிலாம். ஆனா அதுக்கேத்த ஸ்டோரி இல்லையே ப்ரோ. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப புலி படம் வந்துச்சு. புலி படம் வந்தப்ப இதே டிஎஸ்பி தான் மியூசிக் போட்டாப்ல. ட்ரெய்லர்ல வந்து இதே மாதிரி பாத்தீங்கன்னா வார்த்தைகள்லாம் வரும். இது மாதிரி வந்து ஒரு, அது கரெக்டா உங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தை தெரியல, தேர் இஸ் ஒன்லி ஒன் ரே ஆஃப் ஹோப் அப்படின்லாம் வந்து விஜய் இன்ட்ரோ வந்து வரும். இப்ப இதுலயே வந்து அதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணிருக்கானுங்க. இது வந்து டிஎஸ்பி கொடுத்த ஐடியாவா இல்ல இவங்களே வந்து அந்த மாதிரி தான் கொடுக்கணும், பேன் கண்டென்ட்டா போகணும், பேன் இந்தியா கண்டென்ட்டா இருக்கணும், அது இத்தனை மொழியில போனோம், பேன் வேர்ல்டு போகணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்கன்னா எனக்கு தெரியல. அது ஒரே ஒரு வார்த்தை ரேஜின்னு பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ரேஜ்னா ஏற்கனவே இதுல விவேகம்ல ரேஜ் ரேஜ்ன்னு சொல்லி பேசிதான் அது இதுவாகி போச்சு அந்த படம். இவ்வளவு பெரிய படம் எடுத்தாலும் அவன் வெறும் நம்பிக்கை துரோகம் இல்ல ஏதாவது வந்து அண்ணன் தம்பி சண்டை அந்த மாதிரி தான் ஏதோ போட்டுதான் எடுப்பான் போல. ஒரு இவ்வளவு பெரிய படம் எடுக்கிறான், அதுக்கேற்ற ஸ்டோரியோ கான்செப்டோ இல்லாம அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு இருக்கான். இல்லை ஆக்சுவலாக எனக்கு ஃப்ராங்காக சொன்னால் டிஎஸ்பி மியூசிக் வந்து ஒரு நல்லா தான் இருந்துருக்கு. நான் எதிர்பார்த்தது நல்லா இருக்கு. அது ஃபயர் சாங் கூட ஓரளவுக்கு பிடிக்கும் வச்சுக்கேன். டிஎஸ்பி கூட எனக்கு தெரிஞ்சு நினச்சதும் நல்லா பண்ணிட்டான். இதில் மெயினாக வந்து இந்த கிராஃபிக்ஸ்லேயும் சொன்ன மாதிரி கிராஃபிக்ஸ் ஒரு பயங்கரமான விஷயம் தான், அது ஒத்துக்கிறேன் நான். அந்த என்னது பாபி சினிமா அவன் கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது எனக்கு. அவன் பேசுகிற டைலாக்கும் அவன் பாடி லாங்குவேஜும் ரொம்ப கிரிஞ்சு எனக்கு. சூர்யா கூட பரவாயில்ல, ஏதோ எஃபெக்ட் போட்டிருக்கான் உடம்பு அதெல்லாம் விட்டுருது. முதல்ல இந்த இந்த பாபி சினிமாலாம் ஒன்று வந்து விஜய்லாம் கலாய்ப்பாங்க. இந்த குருவி படத்தில் வந்து ட்ரெயினில் தாண்டினாரு எப்பயோ நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னாடி இருக்கும் அந்த படம்லாம். ஆனால் இந்த படத்தில் அதை சொல்கிற சூர்யா ரசிகர்கள் கப்பல்லேருந்து கப்பலை தவறாரு. அது பார்க்க எப்படியா, அது நான் இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கேன். அது இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் இங்கிலீஷ் படம்லாம் இருக்கும். அந்த ஃபேண்டசி படத்துல கூட பார்த்துன்னு வச்சுக்கேன், அப்பல்லாம் யாரும் தாவி நான் பார்த்ததே இல்ல. ஒரு கப்பல விட்டு கப்பல் வந்து தாவுறதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல என் லைஃப்லயே. அதுவும் சின்ன கப்பல் கிடையாது, படகு கிடையாது. பெரிய பெரிய வார் கப்பல் மாரி இருக்கு. தாவுறான். அது தாவும்போது கிராபிக்ஸ்லாம் வந்து அப்படியே பல்ல சிரிக்குது நீங்க சொன்ன மாரி. அதே மாரி சூர்யா வந்து ஏதோ இந்த சிவாஜி கணேசன் பேசுற மாரி, அந்த காலத்துல பேசுற மாரி டயலாக்லாம் லாங் டயலாக்லாம் எனக்கு தெரிஞ்சு எப்படி ரசிகர் பார்ப்பாங்கன்னு தெரியல. அப்படி இழுத்து இழுத்து அப்படியே வெறித்தனமா பேசுறாரு. இந்த சிங்கம் படத்துல பேசுற மாரி அதுல விட ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு அந்த மீட்டர்ல. அந்த மாரி ப்ரோ அது பேசுறது ஒரு பக்கம் ப்ரோ. அது அந்த அதாவது நார்மல் இது பேச ஏதோ ஒரு இன்டென்ஷனான சீன்ல பேசுனா கூட பரவாயில்ல. ரொம்ப வந்து எல்லா சீன்லயுமே அதே மாதிரி அதான் இருக்கு, சொல்றேன். படம் ஃபுல்லா ஒரு ஒரே சீன் மாதிரி. எலிவேட் ஆகும்போது ஒரு பேசினா பிரச்சனையே கிடையாது. எல்லா சீனும் பேச இது ட்ரெயிலர் பார்த்து எடுத்தது உனக்கு. எல்லா சீனும் பேசுற மாதிரி தான் இருக்கு எனக்கு. நெறைய சீன் தான் பேசுற போல இருக்கு. தமிழ் எனக்கு, தமிழ் பூமிக்கு இப்படி பண்ணிவிட்டார்கள் அப்படி இப்படின்னு என்னமோ பேசுறான். பயங்கர ஒர்ஸ்ட்டா இருக்கு. அப்பா என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னொன்னு வந்து ஒரு வீடியோ கேம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஒரு படத்துல வர கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரியல. ஒரு வீடியோ கேம் மாரி இருக்கு. இது எப்படின்னா, இந்த கதை சொல்லுவாங்க தெரியுமா? ஊர்லலாம் சின்ன வயசுல கதை சொல்லுவாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி. இந்த லியோ படத்துல விஜய் விஜய் கதை சொல்ற மாரி. இந்த மாரி ஒரு ராஜா இருந்தான். அவன பழிவாங்க பக்க எதிரிகள் வந்தாங்க. அவர்கள தோற்கடித்தான். அவன் தான் கங்குவா. அந்த மாரி கதை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாரி ஒரு ஸ்டோரி புக்ல படிக்கிற ஸ்டோரிய வந்து இந்த பிரைமரி ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க. அந்த மாரி ஒரு ஸ்டோரிய வந்து ஒரு படமா எடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இருக்கு. ஒரு சின்ன குழந்தைங்க பார்க்குற படமா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படம். எனக்கு தெரிஞ்சு சின்ன குழந்தைக்கு பிடிக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? 15 வயசுக்கு கீழ இந்த படம் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அது மாரி தான் இருக்கு. ஒரு அடல்ட் உட்காந்து பார்க்குற மாரி தான் படம் இருக்கு. நெனச்சு பாரு இந்த ட்ரெய்லரு. கன்டென்ட் நல்லா இருக்கலாம் வேற டிபேட்யா. ப்ரோ இவங்க பாகுபலி பார்த்துட்டு அந்த இதுல பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஸ்டோரி அந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க பண்றது ஓகே. இப்ப வந்து இந்த படத்தை 3Dல வேற விடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நீங்க அதுக்கேத்த மாதிரி ஸ்டோரியோட நீங்க பண்ணிருந்தீங்கன்னா ஓகே. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ. இது அப்படியே பாகுபலி ஃப்ரேம்ஸ் அப்படியே இருக்கு. நான் கமெண்ட்ல போடுறேன் பாருங்க. பாகுபலியில வந்த அதே விஷயம் இல்ல நிறைய பார்த்தேன். அந்த பண்ணிருக்கானுங்க. வில்லன் அது ஒரு குறிப்பா அந்த வில்லன். காலக்கி. அதுல சண்டை போடுறது, இது சண்டை போடுறது. அதே மாரி. அதே அந்த டெம்ப்ளேட்ட ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சரி ஓகே. பாகுபலின்றது ஒரு ட்ரேட் மார்க்ன்னு வச்சுக்கயேன். அத ஃபார்வர்ட் படுத்த முடியாது. ஆனா பாகுபலிலாம் வந்து இது குழந்தனமா இருக்காது. அது வந்து எப்படின்னா, ஒரு அடல்ட் பார்க்குற மாரி இருக்கும். ஒரு ராஜா பொன்னியின் செல்வன் மாரி ஒரு ராஜா இருப்பாங்க. அங்க ஒரு கிங் மாறுறது, துரோகம் பண்றது, ஒரு பெரியவங்க பார்க்குற மாரி இருக்கும். ஒரு லவ் தமன்னாக்கும். இதுல பார்த்து முதல்ல இப்ப இதுல எங்க ஹீரோலாம் எங்க? சும்மா ஓடிட்டு இருக்காரு, சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின்லாம் காணவே காணோம். வெறும் சூர்யா கத்திட்டு தான் இருக்காரு பாரு. ஒரு லவ் ஆங்கிள் கிடையாது. ஒரு இதுல குடும்பம் யார் குடும்பம்னு தெரியல.
அவர் வாட்டுக்கும் ஒரு ட்ரைபுக்கு ஒரு இது மாதிரி நினைக்கிறேன், லீடர் மாதிரி இருக்காரு. ஒரு இது மாதிரி தான் இருக்கு. இந்த ஜிந்தாபாத் சிந்து பாத்தா சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி வந்து ஏதோ டிவி சீரியல் பார்த்த மாதிரி தான் இருக்கு. இதைத்தான் சொன்னோம். ஆனா உண்மையா இது சிவா கிட்ட கேட்டா, இது என் மனசை கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன், உயிரை கொடுத்து எடுத்திருக்கேன், ரிஸ்க் எடுத்திருக்கேன், இதுதான் நான் நினைச்சிருக்கேன். அப்படிதான் சொல்லுவாரு சிவா. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், அது அவருக்கு அது இதுதான் பெஸ்ட். இப்போ எனக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும் தெரியுமா? எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது மற்றவனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து அவருக்கு இதுதான் பெஸ்ட்டு. அதனால் நான் சிவாவை குறை சொல்லவே மாட்டேன். இந்த சிவாவை கூப்பிட்டு படம் பண்ண இவனுங்களை தான் குறை சொல்லணும். இன்னொன்று வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கிராஃபிக்ஸ் மற்ற விஷயம் கூட சும்மா ஏமாத்தமாக தெரியுது. நிறைய செலவு பண்ண மாதிரி தெரியல எனக்கு. நல்லா அது நோட் பண்ணியா? இவனுங்க இவ்வளோ ஒன்றும் ஒரே விஷயம் ஒரே ப்ரோ சூர்யாவை வந்து இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ஸ்டூடியோ கிரீன் தான் ரொம்ப மைண்ட் வாஷ் பண்ணி நடிக்க வச்சான்னு சொல்றாங்க ப்ரோ. அதாவது நான் ஆபீஸ்ல ஒருத்தட்ட கூட கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டூடியோ கிரீன் ஆபீஸ்ல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவாக்கு வந்து ஏதோ ஒரு சம்பளம் கொடுத்துட்டாங்களாம். பிஃபோர் அண்ணாத்த ரிலீஸ் பாத்தீங்கன்னா விவேகம் பண்ணாரு பாத்தீங்களா, விவேகம் இல்ல விஸ்வாசம் பண்ணி இட்டு கொடுத்தாருல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேப்ல வந்து இவங்க ஒரு சம்பளம் ஒண்ணு கொடுத்துட்டாங்களாம். சோ எங்களுக்கு சூர்யா கூட ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்தியும் இவங்களுக்கு தெரியுமா, ஆல்ரெடி சிறுத்தை சிவா கூட எல்லாம் கொஞ்சம் பழகிருக்காங்களாம் ரொம்ப. அதாவது கார்த்திலாம் ஹீரோ முன்னாடில இருந்தே அவங்க ஃபேமிலி தான் அவங்களுக்கு தெரியுமா. அவங்க ஸ்டூடியோஸ் கூட ஏதோ ஒண்ணு வச்சிருந்தாங்க சிறுத்தை சிவா அவங்க அப்பான்றது. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவோட சில படங்கள்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்களாம், சொந்த படம் எல்லாம் எடுக்கும்போது. அதனால தெரியுமா, தெரிஞ்சதுனால இவங்க சிறுத்தை கொடுத்ததுக்கு அப்புறமே சூர்யா சொல்லிட்டு இருப்பாராம் இவர் கூட ஒரு ஒர்க் பண்ணணும்ட்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அஜித்னு இவர் போயிட்டு படம் பண்ணதுனால அப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுத்திருந்தாங்க ப்ரோ. அது எனக்கு எக்ஸாக்டா தெரியல, 75 லட்சமா ஏதோ சம்திங் கொடுத்திருந்தாங்க. ஆனா நியர்லி 1 crore இல்ல அந்த 1 crore கீழே ஒரு அமௌண்ட் கொடுத்திருந்தாங்க. அங்க கொடுத்தது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல விக்னேஷ், அந்த அவர் மாதிரி அண்ணாத்துக்கு ஒத்துக்க இல்ல அப்புறம் அப்படிலாம் கூப்பிட்டு சொல்லாது. கொடுத்துட்டாங்க. சூர்யாவோட ஐடியா தான் நீ சொல்ற மாதிரி வச்சுக்கேன். அவர் ஒத்துக்கிறான்னா என்ன சொல்றது, ஒரு கமர்ஷியல் படம் பண்ணலாம், ஒரு எதற்கும் துணிந்த மாதிரி, இல்லை ஒரு ஜெய்பி மாதிரி ஒரு சின்ன படம் அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? நான் கண்டென்ட் பாடி ஒரு படம் தான் பண்ணுவேன். அதான் ப்ரோ. ம். அது ப்ரோ நீங்க சொல்றது எனக்கு புரியுது ப்ரோ. சித்தை சிவாவோட இதுக்கு அவரு என்ன ஸ்டோரியில ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ஒரு ரூரல் சப்ஜெக்ட், ஒரு நல்லா கமர்ஷியல் சப்ஜெக்ட் அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா அவர் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சூர்யா வேணான்ட்டாராம். அதாவது இவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் சொன்னோன்னே அண்ணாத்த ஓடலன்னு சூர்யா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாராம். சரி நான் இதுக்கு நம்மளும் இப்பதான் எதற்கு துணிந்தவன்னு ஒரு ஃபேமிலி படம் பண்ணிட்டு இருக்கோம், அது ஓடுனா மேபி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனையில இருந்திருப்பாங்க. அதுவும் ஓடாதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது ரிலீஸுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இப்பதான் அது மாதிரி ஒரு படம் பண்றேன் அதனால வேற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் இந்த ஐடியா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து பேன் இண்டியாவா பண்ணணும், ஒரு பெரிய லெவலா பண்ணணும், விஜய் அஜித் எல்லாம் இன்னைக்கு ஒரு ரேஞ்சில் இருக்காங்க, நம்மளும் வந்து அந்த மாதிரி படம் பண்ணணும், 200 கோடியில படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சதுனாலதான் இது வந்து இதுவாயிடுச்சு. ஞானவேல் ராஜா தான் இதுல பெரிய ஃப்ராட். ஏன்னு கேட்டா அவன் கொடுத்த அட்வான்ஸுக்கு அவன் வந்து அது வேஸ்ட் ஆயிடக்கூடாது, நம்ம அப்படியே ஒரு படமா அதை கன்வெர்ட் பண்ணிடுவோம், சூர்யா படம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன் கடைசியா சூர்யா வச்சு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, கார்த்தி வச்சு தான் அதுக்கப்புறம் எடுத்துட்டு இருந்தான். சூர்யா வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாசு என்கிற மாசுலாமணி சிங்கம் 3 எடுத்தான்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பெண் மீடியா கூட போட்டு ஃபண்ட் வாங்கி எடுத்தான். அதே மாதிரி இப்போ ஒண்ணு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் சூர்யா கிட்ட கெஞ்சி டேட் வாங்கி பண்ணது. அவருமே சரி ஓகேன்னு பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த டைம்ல வந்து சரி ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாரு, பேன் இண்டியா அந்த ஸ்டைல்ல. அதனால அது வந்து இப்போ நீங்க அவுட்புட்ல பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு நிறைய விஷயம் வந்து ஆர்டிபிஷியலா பண்ணிருக்கானுங்க அப்படின்ட்டு. ப்ரோ எதுக்கு ப்ரோ இவங்க பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் மாதிரிலாம் கட்டிட்டு இருக்கானுங்க, அதுதான் எனக்கு புரியல. பைரட்ஸ் கரேபியன் இப்படி இருக்காதியா, அதான் சொன்னேன், கப்பல் விட்டு கப்பல் தாவர சீன்லாம் இருக்கவே இருக்காது. அதெல்லாம் வந்து நேச்சுரல். நீ பைரட்ஸ் கரேபியன் ஃபைட்ஸ் எல்லாம் இல்ல ஃபைட்ஸ் ப்ரோ, எல்லாம் பார்த்துருப்ப. கப்பல் விட்டு கப்பல் தாவர சீன் இருக்காது ப்ரோ. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஃபாரஸ்ட் ட்ரைபல் இந்த மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன், திடீர்னு பாத்தீங்கன்னா படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல வர சீக்வன்ஸ், தண்ணியில வர சீக்வன்ஸ் இதெல்லாம் எதுக்குதான் எடுத்திருக்காங்க. இல்ல இன்னொன்னு விஷயம், இது கற்பனை கதையா இருந்தா கூட இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் பாட்டு இந்த ஃபயர் சாங் பாட்டு வரிய பாரு, தமிழ் குடி நான் குடி தமிழ்னு வருதா? ஸோ ஒரு தமிழ் இதா வருதுன்னா கொஞ்சமா தமிழ் இது இருக்கணும். இதுல பார்த்தீன்னா பாட்டு வரி வந்து தமிழ் குடின்னு வருது. ஆனா நீ ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா வெஸ்டர்னைஸா இருக்கு. புரியுதா? இதுலயே ஒரு குழப்பம்னு சொல்றேன். அதுதான் ப்ரோ எனக்கு கேள்வி. இப்ப நீங்க சொன்ன கேள்வி அதுதான். இப்ப காஸ்டியூம்ல இருந்து இதுல இருந்து நிறைய ஹாலிவுட் படத்துல இருந்து பண்ணிட்டு ட்ரைபல்ன்ற மாதிரி காமிச்சு சரி ஃபேண்டசியா பண்றாங்கன்னா, டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர தூய தமிழ்ல இருக்குது. அதான் சொல்றேன் ஒட்டவே இல்லையே. இப்ப பொன்னியின் செல்வன்ல கூட காஸ்டியூம்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெஸ்டர்ன் மாரி இருக்கும். ஏன்னா ரொம்பலாம் மாத்த முடியாது நம்ம ஊர் மாரி. ஆனா அட்லீஸ்ட் வந்து அவங்க பேசுற தமிழ் வந்து தமிழா இருக்கும். தமிழ் சில விஷயங்கள்லாம் இருக்கும். நீ பார்த்திருப்ப. தமிழ்நாடு வந்து காட்டுறது கோயிலு அது இதுன்னு இருக்கும். கரெக்ட்டா இல்லையா? அந்த குதிரை வந்து எல்லாமே தமிழ் தான் இருக்கும். ஓகேவா? ஆனா இதுல தமிழே கிடையாதே.
வாய் மட்டும் தமிழ் தமிழ் குடி தமிழ் இதுன்றான். ஆனா பாக்குறது பாபி சினிமா தமிழ்ல எப்படி அந்த காலத்துல எப்படியா இருந்தா பாபி சினிமா மாதிரியா இருந்தா சூர்யா மாதிரியா இருந்தா அவள வெள்ளையாவே அந்த சேட்டு வீடு சேட்டுக்கார வேற இருக்கிறான் அவளை முடி வச்சுக்கிட்டா இருந்தா நவாலு இது ப்ரோ இங்க முழுக்க முழுக்க ஃபேண்டஸியா எழுதியிருக்காங்க ப்ரோ. பெருமாட்சின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதி அதை எழுதியிருக்காங்க. இல்ல ஃபேண்டசி தான். ஃபேண்டசிலேயே ஒரு இது இருக்கியா, ஒரு அர்த்தம் இருக்கணும்யா. ஃபேண்டசினா ஃபுல் ஃபேண்டஸியா போக முடியாது நீ. நீ தமிழ் குடின்னு சொல்லிட்டு நீ அதுக்கு ரொம்ப அப்படியே ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வர முடியாது. ஃபேண்டசில கூட ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு. நீ என்ன சும்மா என்ன வேணா காட்டலாம்னு காட்டக்கூடாது. அவர் போட்டிருக்க அந்த முடி ஃபர்ஸ்ட் முடியெல்லாம் பேரு ஏதோ ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்கதோ இந்த காலத்துல போயிட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி ஒன்றும் இல்லையா. எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் சிம்பிளா. தங்கலான் படம் பேரு அதுவும் பீரியட் படம் தான். அதுல அவன் எப்படி இருக்கான், அவன் பாத்துல நம்ம ஊராம இருக்கானா இல்லையா, நம்ம ஆளு நம்ம மூத்தவர்கள் எப்படி இருந்தா அது மாதிரி இருக்கானா இல்லையா, அப்படியே இருக்கான் பாரு பேசுறது. இல்ல அதுல ஏதாவது வெஸ்டர்னைஸ் தெரியுதா, அதுதான் அந்த மாதிரி இன்னும் பீரியட் படம் நீ அதுவும் ஃபேண்டசி தானே. அதுவும் ஃபுல்லா ஒரிஜினல் ஸ்டோரியா, அதுலயும் ஃபேண்டசி கலந்து தான் எடுத்திருக்கான் ரஞ்சித். ஃபேண்டசி கலந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கு பாரு, அதுதான். பொன்னியின் செல்வன்லயும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுல என்னன்னா ஃபேண்டசின்னு பேர்ல தமிழ் பேசுறான். தமிழ் ஒன்றும் இல்லை. இதை நீ மியூட் பண்ணிட்டு இந்த யார் போட்டு காமிச்சாலும் இது கண்டிப்பா தமிழ் சொல்லவே மாட்டான். இதை பார்த்தா இது ஹிந்தி சீரியல்னோ இல்லைன்னா ஒரு இது இங்கிலீஷ் ஹாலிவுட் படத்தோட மாதிரி எடுத்து சொல்லிட்டு எவனும் இதை பார்த்து வந்து தமிழ் வரலாறு அந்த மாதிரி மூத்த குடி அப்படின்னு ஒருத்தவனும் சொல்ல மாட்டான். வில்லன் பாபி சினிமா போய் வில்லனை போடுவான். தமிழ்ல மூத்தவருக்கு போய் வில்லன் வந்து பாபி சினிமா எப்படியா இருக்க முடியும்? அவனை பார்த்தாலே அதுன்னு அவன் கண்ணில் ஒண்ணு இருக்கு. நீ சொன்ன மாதிரி தான் காஸ்டியூம்லாம் பேரு கண்ணில் ஏதோ லென்ஸ் வச்ச மாதிரி ஏதோ அதான் பாபி சொன்ன. சிம்ஹா இல்ல பாபி டியோல். ஓ சாரி பாபி டிஎல். அவன் கண்ணெல்லாம் வச்சு ஏதோ இந்த ஃபேண்டசி இந்த குழந்தைங்களாம் வந்து ஸ்கூல்ல நடக்கும் தெரியுமா காம்படிஷன். இதை ஆட் பண்றா, மயில இருக்க போடுறா, பில்ட்டை கட்டுறா, மூஞ்சில சாயத்தை பூசுறா, மூக்குல ரிங்க போடுறா, அந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா ஒரு பசங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி. அதான் சொல்றேன், சிறுத்தை சிவாக்கு வந்து சின்ன வயசுல இருந்து கனவு இருக்கும் தெரியுமா. அவன் குழந்தையா இருந்தது ஒரு கனவு இருக்கும் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ராஜா மாரி. அதை எடுத்துட்டாயா, அதுக்கு வந்து சூர்யா சிக்கிட்டா. ஆனா சூர்யா என்னன்னா பாவம் உடம்புல நல்லா ஏத்திருக்கான், ரிஸ்க்லாம் எடுத்திருக்கான். ஆனா என்ன சொல்றேன்னா அதான் சொல்றேன்ல, என்ன ரிஸ்க் எடுத்தாலும் கரெக்டான ப்ராஜெக்ட்ல போடலன்னா அது தப்பா தானே போகும். அப்படிதான் இருக்கு. சூர்யா தான் கமல் மாதிரி திங்க் பண்ணியிருக்கான் தனியா பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதான் ப்ரோ அந்த நீங்க சொல்ற அந்த இந்த போர்ஷனும் வரலையே சுத்தமா. அதை பத்தி ஒரு சின்ன இது கூட காட்டல. கரண்ட்ல சூர்யா கெட்டப் எப்படி இருக்கும், இல்லைன்னா வந்து தீஷா பட்டானி அந்த மாதிரி ஹீரோயின் எதுவுமே காட்டல. அதான் லவ் போர்ஷன் இல்ல, நட்டியவே காமிக்கல. கருணா ப்ரோ கருணாஸ் எல்லாம் போயிட்டு அந்த மாதிரி ரோல்ல போட்டு வச்சிருக்காங்க. என்ன நடக்க போறோம்? அதுதான் சொல்றேன். இப்ப அதுல பேரு ஒண்ணும் இல்லை. இவனே நீங்க இந்த பாட்டு வந்து தெரியுமா நம்ம படத்துல தங்கலான்ல, அது பாத்தியா? அதுல நீ விக்ரம் பார்வதி அதெல்லாம் விட்டுரு. ஆமாமா அவரே பாடி இருப்பாரு அந்த இல்ல பாட்டு அந்த கேட்டா அந்த பாட்டு பேர் விக்ரம் பார்வதி விட்டுரு. அந்த பாட்டுல அவ்வளவு வரமாட்டாங்க. அதுல நடிச்சிருக்க சின்ன சின்ன கேரக்டரும் அப்படி யதார்த்தமா அப்படியே அந்த அந்த காலத்துக்கு போன மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு ஆக்டிங், ஓகேவா? இதுல அது மாதிரி மெயின் ரோல் நீ சொன்ன மாதிரி இந்த கருணாஸ் மாதிரி பசுபதி அதெல்லாம் மெயின் ஆளுங்க. விக்ரம் அதெல்லாம் வேற லெவல். இதுல அந்த மாதிரி கருணாஸ் கூட வச்சிருக்கான் முக்கியமான ரோல்ல. நீ சொன்ன மாதிரி தீசா பண்ணிட்டேன்னா எங்க இருக்குன்னே காணும். அதுக்கு எப்படி நடிக்க வராதுன்னு வச்சுக்க விஷயம். அதெல்லாம் ஆளே காட்டவே இல்லை. இவன் சும்மா கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கான். இதுல பாரு நீ சூர்யா தவிர வேற எந்த கேரக்டரும் நிக்கவே இல்லை. மனசுல நிக்குதா? ஒரு கேரக்டரும் நிக்கல பாரு ட்ரைலர்ல. அதான் ப்ரோ கே எஸ் ரவிக்குமார் காட்டல, நட்டியை காட்டல, தீஷா பட்டானி காட்டல. அந்த கரண்ட் போர்ஷன்ல சூர்யா கெட்டப் எப்படி இருக்கும்? ஏன்னா படம் ஃபுல்லா நீங்க இந்த கெட்டப்ல சும்மா ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் மட்டும் நீங்க கரண்ட்ல காமிச்சிட்டு மீதி 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் நீங்க இதுல காமிச்சீங்கன்னா கண்டிப்பா சிக்கிடுவீங்க. ஏன்னா அவ்வளவு நேரம் இதே கதையை வந்து ஆடியன்ஸ், அதுவும் தமிழ் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம ஊர்ல இதை டார்கெட் பண்ணி எடுக்கிற ஆடியன்ஸ் கொஞ்சம் ஆடியன்ஸ் தான். அந்த ஹாலிவுட் படம் எல்லாம் பாக்குறவங்க இந்த மாதிரி கதையெல்லாம் விரும்புறவங்க கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேரே என்ன சொல்லிட்டோம்னா இந்த சீன் அங்க இருந்து எடுத்தீங்க, இது அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு ஏதாவது புதுசா பண்ணுங்க அப்படின்வான். அப்ப நீங்க உங்க டார்கெட் ஆளுங்களையும் நீங்க கவர் பண்ண முடியாம ஜென்ரல் மக்களையும் வந்து நார்மலா பி சென்டர் சி சென்டரையும் கவர் பண்ண முடியாம போச்சுன்னா கன்ஃபார்மா அடிதான். இது வந்து புலியிலேயே நடந்துச்சு ப்ரோ. அதுதான் இங்க நடக்க போகுது. நீங்க என்ன பாருங்க. யூடியூப்ல நான் கங்குவா ஃபிளாப்னு போட்டு 2 மாசம் முன்னாடி அந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உட்காந்து அவசரப்படாதீங்க, இந்த வீடியோ போடுறேன் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஒன்னொன்னு அந்த கங்குவா அந்த அது என்னது முதல்ல கணத்தை இருக்கிறது எப்படி பாராட்டினீங்க. இதுல பாத்தியா முதல்ல ஏதோ நம்ம டாய் கடையில போயிட்டு முதல்ல இப்படிதான் இருக்கும். நான் வாங்கி தரேன் விஆர் பால் கூட இருக்கு, ஓகேவா? இல்ல அது உண்மையிலேயே முதல்ல முதலையா இல்ல ப்ரோ ஷார்க்கான்னு வேற எதுவும் அனிமல் இல்லையா ப்ரோ? இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க ட்ரிபிள் ஆர் எல்லாம் பாத்தீங்க ஓகேவா? நிறைய சீன் வந்து சூப்பர் ஹீரோ இது மாதிரி புடுங்கி அடிக்கிற மாதிரி, பைக்கை தூக்குற மாதிரி இதெல்லாம் சில பேர், எனக்கெல்லாம் அது பெருசா இதாகல. எனக்கெல்லாம் ராஜமௌழி படம்னா கொஞ்சம் அந்த தெலுங்குலயே அவர் தான் ஓரளவுக்கு லாஜிக்கோட பண்ணக்கூடிய டேரக்டர். லாஜிக் மீன்ஸ் ஓரளவுக்கு படம் பண்ணக்கூடிய டேரக்டர். அதனால அவரு காமிக்கிற அவருக்கு ஒரு இது காட்டுறாரு, ஒரு டைகரை காட்டுறாரு, ஜூனியர் என்டிஆர் காட்டுறாருன்னா அது நம்ம பார்க்க எப்படி இருக்கு,
அந்த சீன் எப்படி கன்வின்ஸா இருக்கு. அது அத்தனாயிரம் பேர் கூட்டின இடத்துல ராம் சரண் ஒரு ஆள் மட்டும் போய் அவனை அடிச்சு அவனை உள்ள கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் திருப்பி எடுத்து வரான்றது எப்படி இருக்கு. அந்த சீனை எப்படி கன்வின்ஸ் பண்ணி நம்ப வைக்கிறாங்க. அவர் ரொம்ப சூப்பர் ஹீரோ தனமா இருந்தாலும் நம்ப வைக்கிறாங்க. இவங்க என்னடான்னா இவ்வளவு பெரிய இது அதுன்னு காட்டுறான். ஏதாவது நல்ல ஒரு இல்ல வில்லன் இல்ல கூட இப்போ சண்டை போடுற மாதிரி நான் கூட வைக்காம நான் பாக்கல சொல்றேன் பாரு. இப்போ crocodile இது பண்ணி தூக்கிட்டு இல்லையா வர மாதிரி தூக்கிட்டு ஒரு வரான். புலி வருதுன்னா அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஜஸ்ட்ல புலி தூக்கி போட மாட்டாரு. அது ஒரு புலி வரப்போது அது ஒரு இது பண்ணி கேமராங்கள் இது பண்ணி அதை பார்த்து ஒரு பில்டப் இருக்கும். ஒன்றும் இல்லை இப்போ லியோ படத்துக்கோ அந்த ஹை நமிட் பண்ணால் அது ஒரு சீன் இருக்கும். அதை பார்த்து பில்டப் பண்ணி அந்த கிராஃபிக்ஸ் தான் நெக்ஸ்ட் தான் அந்த சீன் பில்டப். இதில் பார்த்தா பில்டப் இல்லையா, ஏதோ போகிற போக்கில் கொசு அடிக்கிற மாதிரி அடுத்து போட்டு அப்படி போட்டு தலைவன் நடந்து போயிட்டு இருக்காரு. ஜஸ்ட் அதான் ப்ரோ, ஜஸ்ட் இந்த கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி கன்வே பண்றானுங்க, அவ்வளவுதான். அதுக்கு நீங்க இது crocodile மாதிரி வைக்கணும், வேற ஏதாச்சும் ஒரு இது வச்சுட்டு போலாமேன்றதான் என் கேள்வி. அதான் சொல்றேன், ஒன்றும் இல்லை. crocodile வந்து திஷா பட்டனை வந்து கடிச்சிருச்சு, அதை காப்பாற்ற போற சூர்யா crocodile சண்டை போட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் சண்டை போட்டு அந்த crocodile வாயை கிழிச்சு அப்படிதான் கூட பில்டப் பண்ணலாம். அப்படிதான் பண்ணுவாங்க ட்ரிப்ளர். எப்படி சண்டை போட்டு சும்மா போய் சண்டை பண்ண மாட்டான், போற போக்கு சண்டை பண்ண மாட்டான், ஒரு காரணம் இருக்கும் சண்டை போடுவான். இதுல ஒரு போற போக்குல அது கொசு அடிச்சுட்டு போறாரு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னீங்களா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்து அஜித் படம் பண்ண போறாரு. கண்டிப்பா நீங்க இண்டஸ்ட்ரி போக மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. தலை இருக்காரு. தலை இல்ல பண்ணிட்டு தான் அஜித் படமா? ஆமா, ஏன்னா கங்கவா 2 வரப்போ வேற எந்த படமும் கிளாஸுக்கு வர முடியாது. அந்த அளவுக்கு இவரும் கரெக்டா இருக்கும் ப்ரோ. அஜித்தும் குட் பேட் அக்லி பண்றதுக்கு பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ஏதோ எடுத்துட்டு அப்புறம் தான் பண்ண போறாரு. கரெக்டா இருக்கும். கங்கவா 2 பண்றோம். ஏன்னா இதுல கொஞ்சம் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்காங்களா கங்கவா 2க்கு. ஆமா, கார்த்தி கடைசியில வராரு பாத்தீங்களா இல்லையா ட்ரைலர் ஷாட்ல, அது வந்து பிளர் பண்ணிருக்காங்க. அது கார்த்தி. அது மட்டும் அந்த ஐடியா நல்லா இருக்கியா? இல்ல கார்த்திக்குமே அது செட் ஆகுமான்னு தெரியல ப்ரோ. நாங்க ஆல்ரெடி கேஷ் மோராலே கார்த்திக் அந்த மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டு செட் ஆகல. மேபி இதுல எப்படி இருக்கான்னு பாப்போம். இல்ல அண்ணனும் தம்பியும் மாத்தி மாத்தி சவுண்டா கத்துவாங்க. நீங்க ஒரு பஞ்சு எடுத்துப்பீங்க தியேட்டருக்கு போறப்போ. இல்ல படம் நல்லா இருந்தா கிளைமேக்ஸ்ல வரும்போது விசில் அடிக்கும். இப்போ விக்ரம் படம் நல்லா இருக்குன்னா கடைசியில் ரோலக்ஸ்னு ஒரு கேரக்டர் வருதுன்னா எல்லாம் கத்துவாங்க, அது படம் எலிவேட் ஆகும். ஆனா படம் ஃபுல்லா ஒருத்த முக்கம் பண்ணிட்டு இருக்கான் சூர்யா, ஐயோ கொடுமை தாங்க முடியலன்னு சொல்லும்போது அண்ணன் நான் வந்துட்டேன்னு சொன்னா அடப்பா நீ வேறியா? ஆமா ஏண்டா கங்கோ 1 இயர்ஸ் பரவாயில்ல ஒருத்தன் தான் வந்து மொக்க பண்ணா, கங்கோ 2ல அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து பண்ண போறீங்களாடா? அட பாவீங்களா ஆளை விடுங்கடா வரலடா சொல்லிட்டு மக்கள் ஓட போறாங்க பாருங்க. கங்கோ 1லயே கடைசியில வராரு. இதுலயே வராரு கடைசி. அதான் ப்ரோ இதுல வலைபேச்சு கூட ஒரு இது சொன்னானுங்க, உண்மையா என்னன்னு தெரியல. பட் ஆனா வலைபேச்சு சொன்னானுங்க. என்ன சொன்னானுங்கன்னா, இப்ப இவரு வந்து பாபி தியோல் தான் மெயின் வில்லனு. அவரு வந்து ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பையன் அவரையும் அவங்க பையனையும் வந்து பழி வாங்குற மாதிரி சீன் வந்துச்சான். அவங்க பையன் கேரக்டரா ஏற்கனவே ஒருத்தர் நடிக்க வச்சுட்டாங்க போல. அது மேபி ஏதாவது தெலுங்கு ஆர்டிஸ்டா நார்த் இந்தியன் ஆர்டிஸ்டான்னு தெரியல. அந்த மாதிரி நடிக்க வச்சுட்டாங்க. நடிக்க வச்சு ஒரு ரோல் பண்ணி இது பண்ணிட்டு அவங்களெல்லாம் சூர்யா கொண்டுற மாதிரி வருது. ஆனா இப்ப நீங்க பார்ட் 2 எடுக்கணும்னா ஏதாச்சும் ஒரு லீடு கொடுத்து முடிக்கணும் தானே என்ன எதுட்டு. அவருக்கு வந்து இன்னொரு ஒய்ஃப் இருக்கு. அந்த இன்னொரு ஒய்ஃபுக்கு பிறந்த பையன் தான் கார்த்தி. அவர் கூட பார்ட் 2ல நீங்க சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி வச்சு படத்தை முடிக்கிறாங்கன்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் வச்சா நீங்களே சொல்லுங்க ப்ரோ, அதெல்லாம் எப்படி கிரிஞ்சாதான் இருக்கும். இல்ல எனக்கு டவுட் என்ன தெரியுமா? இன்னொரு பையன் இருக்கான். டவுட் என்ன தெரியுமா? கண்டிப்பா இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்திருக்காது. படம் எடுத்து நான் சொன்னது மாத்தி மாத்தி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது இதுவும் ஒண்ணு நடுவில் யோசிச்சிருப்பாங்க. ஆமா ப்ரோ, இப்போ எடுத்தது. இப்ப இவங்க சொல்ற பிளான் கடைசியா இப்ப ஒரு மாசம் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஜூலை கடைசி ஆகஸ்ட்ல கூட கார்த்தி அப்பதான் அவரோட சீன் வச்சு எடுத்துருக்காங்க. இல்ல ஒருத்த ஸ்கிரிப்ட்ல கிளாரிட்டியா இருந்து நல்லா வந்து அனுப்பிச்சு அப்படி மாத்த இன்க்ளூட் பண்ணுவானா, எதுவும் செட் ஆகல ஏதாவது ஒன்று தேத்துன்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அதுலயே புரிஞ்சு போச்சு இவனுக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி இருந்தா கார்த்தி ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்டே நடிச்சிருப்பான். கார்த்தி இப்ப வேற ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இந்த படம் ரொம்ப முக்கியம் போயிட்டு இருக்கு, ஏதாச்சும் ஒன்று கொண்டு வரணுமே சொல்லிட்டு வேற யாரும் கூட வரமாட்டாங்க வேற ஆக்டர்லாம். ஸோ தம்பியை கூப்பிடலாம் சொல்லிட்டு பலியாடு போட்டாங்க. வா தம்பி நீ தான் இருக்கு எனக்காக சொன்னோன்னு போட்டாங்க. அவ்வளவுதான். இந்த ட்ரெயிலர் உள்ள பாரு, அதுதான் பாரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பாரு. இப்ப இந்த கார்த்திகை எடுத்துட்டேன்னா இன்னும் முக்கியம் ட்ரெயிலர். இல்ல எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு சிவா பர்த்டே. ஸோ அந்த பர்த்டேக்காக வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்னதா நம்ம வந்து ஒரு வீடியோ மாதிரி விட்டுருவோம், அது ட்ரைலர்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனை மட்டும் காட்டி இன்னைக்கு விட்டாங்க. ஆனா இதுக்கப்புறமும் ஒண்ணு விடுவானுங்க பாருங்க, அதுல மேபி அந்த கரண்ட் போர்ஷனை காட்டலாம். அதுவும் அதெல்லாம் நீங்க சொல்றது இருக்கு ஹாலித் ப்ரோ. நீங்க சொல்றது அவங்க பிளான்ல இருக்கு. ட்ரெய்லர் 1 ட்ரெய்லர் 2 அப்படின்லாம் விடணும் இருக்கு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 மாசம் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் விட்டதே எதுக்குன்னா, இப்ப நீங்க இந்த படங்கள் பெரிய படங்கள்லாம் வந்து பாத்தீங்களா, இன்னைக்கு கூட சொல்லியிருப்பானுங்க வலைபேச்சுல. இப்ப நீங்க இந்த படம் விஜய் படம் வரும்போதும் சரி, விக்ரம் படம் வரும்போதும் சரி, இந்த மாதிரி படங்கள் வரும்போதெல்லாம் ட்ரெய்லர் அதோடய அட்டாச் பண்ற மாதிரி. அதனால உங்களுக்கு தியேட்டர்ல வந்து அந்த படத்துக்கு ஒரு ஹைப் கிடைக்கும். இது வந்து என்ன மாதிரி டெக்னிக்னா, இந்த ராஜமௌழி எல்லாம் பண்ற டெக்னிக். அவங்க வந்து பாத்தீங்கன்னா படம் வரதுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே 5 மாசம் முன்னாடி 4 மாசம் முன்னாடியே ட்ரெய்லர் எல்லாம் விட்டுட்டு
அப்பத்துல இருந்தே ப்ரமோஷன் பண்ணுவாங்க எல்லா ஹிந்தி படத்துல. அது மாதிரிலாம் ஹிந்தில எல்லாம் வந்து, ஏன்னா அவர் சொல்லிட்டாரா, அந்த பெண் மீடியா இருக்காங்களா, பெண் மருதர் என்டர்டைன்மெண்ட், அவங்க வந்து சொல்லிட்டாங்களாம், நாங்க வந்து நார்த்ல வந்து எல்லா படத்தையும் நாங்க தியேட்டர்ல ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்க போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. நார்த்ல இப்ப ரிலீஸ் ஆகிற படத்துக்குலாம் நாங்க 2 மாசம் நல்லா ப்ரமோட் பண்ணிக்கிறோம், நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் 2 இருக்கு, அது வந்து ரிலீஸ் நெருக்கத்துல விடுவாங்க. இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சுல, ரிலீஸ் நெருக்கத்துல இன்னொரு ட்ரெய்லர் நீங்க சொல்ற மாதிரி கரண்ட் போர்ஷன்லாம் கூட ஹீரோயின் எல்லாம் ரிவீல் பண்ணி அந்த மாதிரிலாம் சாங் எல்லாம் காட்டி அப்படி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சொல்லிட்டானே, தனஞ்சயன் சொல்லிட்டானே, அன்னைக்கு கிளியரா சொல்லிட்டான். இது சும்மா ஷிபா பட்டிக்கா விடுறோம், அடுத்த இன்னொரு ட்ரெய்லர் விட போறோம், இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்கு, ப்ளஸ் ப்ரமோஷனும் பயங்கரமா பண்ணுவோம். அதான் இதுல மெயினா செருப்பா அடிக்கிறது வந்து தனஞ்சயன் தான் செருப்பா அடிக்கணும். எவனா கூக்கணும் 1000. ஐயா, நீங்க ப்ரமோஷன் பண்றதுதான் டேஞ்சரே. நீங்க வந்து ஒரு படத்துக்கு பெருசா ஐப் ஏத்தாம விட்டீங்கன்னா கூட ஓரளவுக்கு இது பண்ணிட்டு விட்டுருவாங்க. நீங்க வந்து ப்ரமோஷன் வந்து ஒரு லெவல் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து இந்த படத்தை வந்து வேற லாங்குவேஜ் எல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்களா, போய் பண்ணலாம். நீங்க ஓவர் ப்ரமோட் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருந்துச்சுன்னா நீங்க ஆவரேஜா இந்த விட படத்தை இது கலாச்சுவாங்க. தெரியாதா உனக்கு? இல்ல இல்ல, இது அதையும் சூர்யா தெரியாதா? பாக்கணும். நீ சூர்யா எவ்வளவு பாவம் சொல்லிட்டு தனஞ்சயன் இப்ப எவ்வளவு பில்டப் கொடுத்தான். இந்த பதில் சொல்ற மாதிரி பேச்சாடா பேசுனேன், அது வந்து இருக்கு. நல்லா எடுத்தாலே இந்த மாதிரி பேசினா வந்து காத்திருப்பாங்க அடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி பேசினா விடுவாங்களா? எப்படி இப்போ கூட சரி விடு, ஃபர்ஸ்ட் பேசிட்டான், தெரியாம பேசினான், கேப் விட்டான், இப்போ கம்பேக் தனஞ்சயன் சொல்லிட்டு இப்போ 2 நாள் முன்னாடி வந்து பாருங்க கங்குவா வேற லெவலு, நாங்க கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்கோம், ஸ்பார்க் சாங்லாம் சொல்றான். ஸ்பார்க் சாங்லாம் ஒன்றும் டைம் ஆகும், அது ஸ்பார்க் சாங்லாம் விடுங்கப்பா. எங்க படத்துல பாருங்க, நாங்க எவ்வளவு பெஸ்ட்டா கொடுக்க முடியுமோ இதான் பெஸ்ட்டா. அந்த கப்பல்ல தாவும்போது ஒரு சீன் பார்த்தேன் பாரு, அவ்வளவு காமெடியா இருக்கு. அதான் ப்ரோ, இது கண்டிப்பா கண்டென்ட் தான். இது வந்து கூட ஏதோ படம் வராம இருந்தா கூட ஏதாவது வாய்ப்பு இருந்திருக்கும். சப்போஸ் கூட இப்ப வேட்டையன் வந்துருச்சுன்னு வைங்களேன், இது கொஞ்சம் டாக் இதுவாகி அது கொஞ்சம் இதுவானா கூட, ஏய் இது என்ன அந்த படம் பரவாயில்லையா அப்படின்றாங்க. இதுதான் வந்து நீங்க நிறைய நடந்துச்சு. ஜப்பான் ஜிகர்தண்டா வரும்போது நடந்துச்சு, சர்தார் பிரின்ஸ் வரும்போது ஒரு படம் கொஞ்சம் கவுந்துச்சுன்னா அதை டோட்டலா இது பண்ணிட்டு இன்னொரு படம் சுமாரா இருந்தா கூட அது நல்லா இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதான் அதான் அதான். ஆனா இவ்வளோலாம் வாய் பேசக்கூடாது தனஞ்சயன். உண்மையிலே இனிமேல் அவன் பேசுறது எவனும் கண்டுவிட மாட்டாங்க பாருங்க, பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டான். ஆனா இதை போய் சில பேர் நல்லா இருக்குன்றாங்களே, எப்படி நல்லா இருக்கு தெரியல, புரியல எனக்கு. ப்ரோ இதுல இப்போ நீங்க நல்லா இருக்குன்னா என்ன மாதிரி நல்லா இருக்குன்னு நான் சொல்றேனே. நான் நினைக்கிறேன் அந்த இவங்க வந்து ஒரு ஹாலிவுட் படத்துலலாம் ஒண்ணு காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப் மாதிரி காட்டுறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா அந்த காக்கா பறக்கிற மாதிரி, கையெல்லாம் வெட்டி தொங்குற மாதிரி, கப்பல்ல பாயிற மாதிரி, அவன் அந்த அந்த அம்பு வச்சு ஏதோ சாவடிக்கிறாரு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹாலிவுட் ஃபைட் சீன்ஸ்ல எப்படி வருமோ அது மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க. இது தமிழ்ல வந்து இந்த மாதிரி வந்து வந்தது இல்லை. அதை வேணா வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவன் கத்துறது, அவன் பேசுறது அவனுக்கு சூட் ஆகுதா, அதுதான் அவங்க மேட்ரு. கெட்டப்பு கூட நீங்க ஏதோ சலிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். முடிய சிக்கி ஏதோ பின்னி பின்னி வச்சிருக்கான் முடிய, அது ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாம் இருப்பானுங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவர் பேசுற தமிழ் புரிய மாட்டேங்குது. அத படமே அப்புறம் புரியாம போயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு அம்மா கதை சொல்லுதுல, அதெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த கேஜிஎஃப்ல இந்த கதை சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பேட்டர்ன்லாம் எடுத்துட்டு போறாங்க. இந்த இதுல என்ன நடந்துச்சு, என்ன மர்மம் நடந்துச்சுங்கிற மாதிரி கதையை ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ள இவனுங்க பத்தி கதை வருதுன்னா, இவனுங்க பேசுற தமிழ் நம்மளுக்கு புரியலன்னா, அது கனெக்ட் ஆகலன்னா, அது ஆடியன்ஸுக்கு புரியாது, அப்புறம் வந்து கிரிஞ்ச் ஆயிடும். அதுதான் ஒரு இதுல எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த முதலைகிட்ட எல்லாம் ஃபைட் பண்றாருல, அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. ஏதோ அசால்ட்டா தூக்கி போடுறாப்புல, அது அட்டை மாதிரி இருக்குது. அது முதல்ல மாதிரி தெரியல, ரொம்ப அட்டை மாதிரி கேவலமா இருக்குது. இருக்குல்ல இவனே, ரொம்ப அப்படியே தெரியுது, திட்டவா தெரியுது. ஒரு மூமெண்ட் இருக்கணும். ஒரு முதல்ல எப்படி மூமெண்ட் ஆகும் தெரியுமா? முதல்ல நீ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. புலியில அப்பா கேரக்டர் ஒண்ணு வரும்ல, அத மாதிரி இதுல கடைசியில ஒருத்தன் வரான், அவன் தான் கார்த்தின்னு வச்சுக்கோங்க. அவன் எதுக்கு அது கொஞ்சம் லாஸ்ட்ல எண்ட்ல ஆமா